ஆல்ரைட், இந்த நேரத்திலே வேதவசனத்துக்குள்ளாக கடன் சொல்ல போகிறோம். God will speak to you. God will speak to everybody who is listening to me. Right? Thank you, Jesus. வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்தார், அற்புதம் நடக்கவில்லை. God promised miracle, why did it not happen? உன் வாழ்க்கையிலே தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்து நடக்கவில்லை என்றால் கிராஸா 3 காரியங்கள் இருக்கலாம். காட்ஸ் டைம் வராது இருக்கலாம், உனக்கு பாவம் இருக்கலாம், இல்லை சிறையிழுப்பு இருக்கலாம். இந்த 3 காரியத்தினாலே உன் வாழ்க்கையிலே தேவன் சொன்ன காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 6:13. கிதியோன் தேவனை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்து விவரித்து சொன்ன வாக்கு தத்தங்கள், அவருடைய அற்புதங்கள் எங்கே? கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானுடைய கைகளில் ஒப்பு கொடுத்தாரே. Judges 6:13. Gideon said unto the angel, O my Lord, if the Lord be with us, when then is all is befallen us? And where are the miracles which our fathers told us, saying, Did he not bring us from the Egypt? But now the Lord hath forsaken and delivered unto the hands of Midianites. வாழ்க்கையிலே சில வேளைகளிலே துன்பம் வரும்போது, கஷ்டம் வரும்போது தான் ஆண்டவர் நெருங்கி பிடிக்கிறீங்க. வால்பாறை நான்லாம் போகிறதில்லை, சொல்கிறாங்க, கேள்வி. வால்பாறை, டாப் ஸ்லிப்லாம் இருக்கு இல்லையா, அங்கே நிறையா பேம்பூஸ் இருக்கிறது. இந்த பேம்பூஸ் இருக்கிற போது மழை பெய்து விட்டால் அதுலேருந்து ஷூட்ஸ் வரும், துளிர்த்து வரும். அது இருந்ததுன்னா யானைகள் உள்ளே வந்து, காட்டு யானைகள் வந்து அந்த அந்த பேம்புவை உடைச்சி அந்த ஷூட்ஸை எடுத்து நல்லா சுவைச்சி சாப்பிடும். அவ்விதமாக அது காலி பண்ண உடனே தான் மக்கள் வந்து அந்த பேம்பூவில் ஷூட்ஸ் எல்லாம் வெட்டுவாங்க. அவ்விதமான ஷூட்ஸிலே தான் ஃப்ளூட் தயாரிக்கிறார்கள். உன் வாழ்க்கையிலே உனக்கு நாளைக்கு ஃப்ளூட்டாக இருந்து உனக்கு வர வேண்டிய இந்த காரியங்கள், உன்னுடைய நாதங்கள், அதில் எழுந்ததான மியூசிக் அநேகருக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்றால் சில வேளைகளிலே சாத்தான் வந்து உன்னை டிவாஸ்டேஷன் பண்ணுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஏன் இங்கே வந்து நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னு. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதானம் செய்தார்கள். அவர்கள் காலங்களிலே ராஜா இல்லை. உனக்கு இயேசு ராஜாவா இல்லைன்னா எல்லா பிரச்சனையும் மாட்டிக்குவேன். நீங்கள் வந்து பாடுறதுனால வந்து யாரும் ஒன்று ஆண்டவர், நான் நினைப்பேன் ஒரு பக்தியான ஒரு லேடி போடுது இல்லை, ஆண்டவர் உன்னை பார்ப்பாரு. யோர் ஹார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? அப்போது என்ன நடந்தது? மீதியானியர்கிட்ட போய் ஒப்பு கொடுத்தார். 18 வருஷம்னு போட்டிருக்கு. அவர்கள் வருவாங்களாம். என்றைக்கு வருவாங்கன்னா, என்றைக்கு ஹார்வெஸ்ட் வருதோ அன்றைக்கி வந்து வருஷம் எல்லாம் அவங்க சம்பாதிச்சு போட்டதை அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இவன் பார்த்தான், இந்த கிதியான், இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி அவனுடைய அறுவடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து திராட்சை ரசம் புழிகிற இடத்துல வச்சு ஒளிஞ்சிக்கின்னு செய்துட்டு இருந்தான். அந்த இடத்துல தேவதூதன் வந்துட்டான். உன் வாழ்க்கையில் சில வேளைகளில் ஜினைனாக வந்து சில காரியங்கள் திங்க் பண்ணி, ஐயோ இந்த காரியம் நடக்குதுன்னு ஆண்டவர் பார்க்கும்போது ஆண்டவர் உங்க கூட பேசுவார். இங்கே கூட நீ வந்து உட்காந்துருக்கலாம், எங்கேயாவது மூளை உட்காந்துருக்கலாம். நிறைய பேருக்கு இடம் கிடைக்கல, இன்றைக்கி ரொம்ப பரிதாபமாக இருந்தது. அப்போது நீ உட்காந்துருக்கலாம், ஆண்டவர் உங்க கூட பேசுவார். இங்கே எல்லாம் சாட்சி சொல்கிறவங்க யாருமே எனக்கு வந்து ஜால்ரா அடிக்கிறவங்க இல்லை. தேர் ஆல் நோன் டு மீ, ரைட்? அவ்வளோதான். அவர்கள் சாட்சி சொல்கிறாள், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, ரைட்? தேவன் உன்னோடு கூட பேசுவார், ரைட்? நம்ம என்னென்னா வாழ்க்கையிலே அவர்கிட்ட சொல்கிறான், கிதியோன் தேவதூதன் சொல்கிறான், உம்மாலே தேவன் சொல்கிறாரு பயங்கர பராக்கிரமசாலியே அப்படி சொல்லுவார். இப்போ என்ன சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர பராக்கிரமசாலினா பின்னால் திரும்பி பார்ப்பேன், நான் இல்லையே, வேறு யாராவது இருப்பாங்களா? அப்படி தான் திரும்பி பார்த்துருப்பான் இல்லையா? அப்படி சொல்ல, உன்னை வச்சு தான் என் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன்னு சொல்கிறாரு. மக்கள் உனக்கு எப்படி கைத்தட்டுறாங்கன்றது முக்கியம் இல்லை, ஆண்டவர் உனக்கு கைத்தட்டுறாரு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு வயலின் வாசித்தாராம் ஒருத்தர், நிறையா வாசித்த போது முன்னாலெல்லாம் பத்திரிகை நிருபர்கள்லாம் நிறைய பேர் உட்காந்தாங்களாம். அவங்களாம் கைத்தட்டினாங்களாம், ஓ ஃபஸ்ட் கிளாஸாக வாசிக்கிறாருன்னு. அப்போது ஒரு முறை யாருமே கைத்தட்டலையா, ஆனால் தூரத்தில் அப்படி பார்த்து சிரிச்சாராம் இவர். அப்போ கேட்டாராம் நிருபர்கள்லாம், யாருமே கைத்தட்டல, அப்படி மேலே பார்த்து சிரிச்சிங்கன்னா. அவன் சொன்னான்னா, எனக்கு வயலின் கொடுத்த பாஸ் அங்கே உட்காந்துருக்காரு, நான் வாசிக்கிறது எல்லாம் அந்த சத்தம் கேட்குறதெல்லாம் அவர் தான் என்னை அப்ரிஷியேட் பண்ணுன்னு சொன்னாராம். உன் வாழ்க்கையில் நீ எப்படி வாழ்கிறன்றதை ஆண்டவர் சொல்லணும். நீ சுயநீதியாக நல்லா இருக்கிறேன்னு நினச்சிக்காத, ஒன்றே நீ மாட்டிக்கல. சரி, இப்போ 2 காரியங்கள் சொல்ல போகிறேன். முதலாவது என்ன சொல்ல போகிறேன், உனக்கு ஏன் கிதியோனுக்கு ஏன் விரக்தி வந்தது, அது உங்களுக்கு கூட இருக்கலாம் இல்லையா? அதையும் பாருங்கள், உங்களுக்கு ஏன் விரக்தி வந்ததுன்னு சொல்கிறேன். இதை வச்சு நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஆவிக்குரிய ரீதியாக ரொம்ப முக்கியமான காரியம். கிதியோனுக்கு ஏன் விரக்தி வந்தது? ஃபெயிலியர் இன் எக்ஸ்பெக்டேஷன்.
பிதாக்கள் கூறினபடி தனக்கும் நடக்கும் என்று எண்ணினான், ஆனால் அதன்படி நடக்கவில்லை. அவன் சொல்றான், எங்க பிதாக்கள்லாம் சொன்னாங்க, எழுத்துலேருந்து கூட்டு வந்தார், அதெல்லாம் நடக்கலையே சார் அப்படின்னு தேவதூதன் கேட்கறான். ஜெனைன் கொஸ்டின் இல்லையா, ஃபெயிலியர் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். ரெண்டாவது, வெயிட்டட் ஃபார் அ லாங் டைம். அவன் பார்த்துருப்பான், 1 வருஷம் கொள்ளடிச்சு போறான், 2 வருஷம் கொள்ளடிச்சு போறான், இப்படியே இருந்ததுன்னா என்லெஸ்ஸாக இருக்கேன்னு சொல்லலாம். வெயிட்டட் ஃபார் லாங் டைம். உன் வீட்டில் கூட சில காரியங்கள் ஜெபிச்சிருப்ப, உனக்கு சரியான இடத்துக்கு போயிருக்க மாட்டாங்க, நல்ல உனக்கு டெலிவரன்ஸ் இருக்காது. ரைட். மூணாவது, டிசைட்ஸ் அண்ட் சிட்ஸ் இன் அ ஸ்மால் சர்க்கிள். மக்களுடைய பிரச்சனை தெரியுங்களா, ஒரு சின்ன சட்டம் வரைந்து அவன் இல்லைன்னா ஸ்கொயர் ஒன்று போட்டு அதில் உட்காந்துக்குவான். யோனா என்ன பண்ணான், ஒரு சின்ன ஸ்கொயர் போட்டான், 10க்கு 10, அதில் 4 கொம்பு நட்டினா ஒரு சின்ன குடிசை போட்டான். அங்கதான் அவனுக்கு டிப்ரெஷன் வந்தது இல்லையா. அப்போ you are sitting in a small circle. அடுத்தது பாருங்க, you don't understand his power and calling. உனக்கு தெரியல ஆண்டவர் உன்னை எடுத்து பயன்படுத்த போறான்னு தெரியல. அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்ன வச்சு ஆண்டவர் செய்ய போறாரு, அன்னைக்கு அந்த அளவுக்கு இல்லையான சின்ன குடும்பம், உன்னை வச்சு தான் செய்ய போறாரு. ஒருவேளை நீ சோர்ந்து உட்கார்ந்துருக்கலாம், ஆண்டவர் நீங்க ஒன்றை சொல்றாரு, உன்னை வைத்துதான் நான் பெரிய காரியங்களை செய்ய போறேன். இப்படியே இருந்தீங்கன்னா உனக்கு என்ன ஆகும்னு சொல்றேன், you will get disappointed spiritually and physically. டிசப்பாயின்மெண்ட் என்னன்னு வாசிக்கிறேன் கேளுங்க. அன்ஹாப்பினஸ் ஃப்ரம் தி ஃபெயிலியர் ஆஃப் சம்திங் ஹோப் ஃபார் ஆர் த எக்ஸ்பெக்டட், ஸோ யூ ஃபீல் லெட் டவுன். உன் தோல்விகளினால் சந்தோஷம் இழந்து நினைத்து சற்றும் நடக்காமையினால் நீ கைவிடப்பட்டதை போல உணர்வுதல். அதான், யூ கெட் டிசப்பாயிண்டட். People will not know that you got disappointed. Your husband will not know, your wife will not know, but then you are boiling inside. சொல்யூஷனே தெரியல. சரி, இதனால் நம்ம பழைய ஏற்பாட்டுக்காட்டில் புதிய ஏற்பாட்டில் ஜீசஸ் சொல்லலாம் பார்க்கலாம். இதை வச்சு நம்ம என்ன செய்கிறோன்னு பார்க்க போகிறோம் இல்லையா. நம்பர் 1, God doesn't care about me alone. என்ன மட்டும் ஆண்டவர் பார்க்கறது இல்லை, கவனிக்கல. நிறைய பேர் என்கிட்ட ஜெபத்துக்கு வரணும் சொல்கிறாங்க, என்னங்க ஆண்டவர் கவனிக்கலைங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க, எங்கள் ஆஃபீஸில் நல்லா இருக்காங்க பிரதர், நான் தான் கஷ்டப்படுறேன். ரெண்டாவது, பிகாஸ் ஆஃப் மிஸ்ஃபார்ச்சூன் அண்ட் டீப் டிஸ்ட்ரெஸ் அண்ட் டீப் சீட்டட் சாரோஸ், உள்ளுக்குள்ளே ஒரு கவலை வந்துருச்சு. என்னையா நம்ம லைஃப்பில் இவ்வளோ கஷ்டப்படுறோமே, எல்லாம் நல்லா இருக்கேன்னு சொல்லும்போது உனக்கு உள்ளே என்ன வந்துருச்சு, கவலை வந்துருச்சு. இதில் இருக்கீங்களான்னு பாருங்கள். கடைசியில் நம்ம ஜோம் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் யூ செட் ரைட் ஆல் திஸ் திங், காட் வில் ஹெல்ப் யூ. ஆண்டவர் என்னை உண்மையாக அழைத்திருக்கிறாரா, ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா, இவ்வளோ வாக்கு தத்தம் கொடுத்தாரு, நான் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஒன்றுமே தெரியாத மாதிரி கம்னு வந்திருக்காரு. அடுத்தது பாருங்கள், அநேகர் ஜெபித்தார்கள், அநேக தீர்க்க சொன்னாங்க, நடக்கலை. சில பேர்லாம் இருப்பாங்க இல்லையா, பல இடத்துல போய் ஜெபிச்சிருப்பாங்க, ஒன்றும் நடக்கலையே, ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டார். ரைட். கடைசியாக பாருங்க, எல்லாரும் காணும் வண்ணம் தேவனை தேடுகிறேன், இதற்கு எனக்கு அடிப்படை தேவையும் சந்திக்கப்படவில்லை என்றால், I seek the Lord earnestly and the people watching me I made a miserable. What they think about me. அதானே, வெயிலில் மே மாதம்லாம் ஃபுல்லாக இருந்தது, எல்லாம் பைபிளை தூக்கின்னு ஓடியாராங்க, வெயிட்டில் வேர்த்து விருத்து, வீட்டில் சொல்லியிருப்பாரு வீட்டுக்காரு, வெயிலில் எங்கம்மா போகிறேன்னு. இப்போ என்னென்னா அவங்கெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு முன்னால் தான் ஆண்டவர் உயர்த்தணுமே, இப்படியே நான் போயிருந்தா என்லெஸ்ஸாக போயிருந்தா என்ன. ரைட். சரி, எப்படி முதலாவது வேதத்திலே சிலருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கணும்னு நினைச்சாங்க, ஆனால் நடக்கலை. ரைட். முதலாவதாக நீண்ட நாட்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கலை. அவனுடைய பேர் ஆபிரகாம். ரைட். ஆபிரகாம் ஒருவனாக இருக்கும்போது அழைத்தார், சொல்லாத தேசத்துக்கு போய் சேருன்னு சொன்னார், அங்கே போய் சேர்ந்துட்டான் இல்லையா. அங்கே போய் அவன் கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தான். லோத்து பிரிஞ்சு போனான். அவன் டென்ட்டுக்குள்ளே உட்காந்துருந்தான். ஆண்டவர் சொன்னா, ஏய் வெளியே வாயா, சும்மா டென்ட்டு உள்ளே உட்காந்துருக்காது. நீங்கள் பாருங்களேன், இந்த டென்ட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க ஊழியமே செய்ய மாட்டாங்க. அவன் 75 வயசில் ஆரம்பித்தான். 87 வயசாக இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் சொன்னால், இனிமேல் உங்களுக்கு ஒன்றும் இல்லை சார், தெரியும், நான் மனைவி இருக்கேன், அதனால நீங்கள் ஒரு சின்ன பொண்ணை நீங்கள் கட்டிக்கோங்க, அதை வாரிசு அனுபவிச்சு அந்த சொத்தெல்லாம் அவங்களுக்கு எழுதிட்டு போயிடலான்னு சொன்னோன்னே அவன் ஒப்புதான் இல்லையா. சரி, அது ஒரு கன்ஃபியூஷன் ஆச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா 99 வயசு ஆச்சுங்க. 24 வருஷம் கழிச்சு ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இரு. இவ்வளோ நாள் எப்படியா இருந்தேன், உத்தமனாக என்னால் முடிஞ்சு வந்திருக்கேன், என்ன ஆண்டவரே நீங்கள் ஒரு லிமிட்டே இல்லாத போகிறீங்களே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தூதர்கள் வந்தாங்க, அவங்ககிட்ட பேசினாங்க, அடுத்த வருஷம் உற்பத்தி திட்ட காலத்தில் பீரியட் ஆஃப் ஜெஸ்டேஷனில் உனக்கு ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுப்பார். தேவன் பெரிய காரியங்களை செய்வான். மோசேக்கு சொல்கிறாரு, நீ போய் அவன் கூட இருக்கன்ட்டாரு. அவனுக்கு நம்பிக்கையே இல்லை. நான் முச்செடி இதெல்லாம் பேசினாரு, ரைட்டு. அப்போ இவன் நம்ம என்ன சொல்கிறான், இல்லை எனக்கு சரியாக பேச முடியாது. ஆண்டவர் கேட்டாரா, நீ என்னப்பா ஹைலி எலக்வெண்ட்டா, இல்லை ஆரட்டாரிக்கல் கான்டெஸ்ட்லாம் வின் பண்ணியிருக்கியான்னு கேட்கலையே, நீ போயா வரேன்னாரு. இதெல்லாம் அவனை மஸ்கா பண்ணி அமிச்சாரா,
அங்கே போன உடனே பார்வன் சொல்லிட்டான், யார் எரிபிரே தேவனை சந்தித்தானோ யார் அந்த எரிபிரே போயான்ட்டான். அது மட்டும் இல்லை, அவங்களுடைய ஆளுங்க மந்திரிலாம் கூப்பிட்டு, இந்த பசங்களுக்கு இஸ்ரேல் பசங்களுக்கு சோம்பேறிகளாக இருக்காங்க, என்ன பண்ணி இவங்கள ஒரு தட்டு இவங்களுக்கு எல்லாருக்கும் பார்வனின் ஆளோட்டிகளை அனுப்பு, எல்லாத்தையும் அடித்து அவளுக்கு வேண்டிய பொருளை கொடுக்காத எல்லாம் போய் தேடி எடுத்து சேர்த்துருவோன்ட்டான். அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, நாங்கள்லாம் வரலங்க, நீங்கள் என்னை விட்டுட்டு நீங்கள் போங்க சார், உங்களால் தான் பிரச்சனை வருதுன்ட்டாங்க. இவன் போய் நிற்கிறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் தானே சொன்னீங்க. அவர் சொன்ன ஒரே வார்த்தை சொன்னார், ஐ ஆம் தட் ஐ ஆம். நேற்று எப்படி இருந்தானோ அப்படி தான் இன்றைக்கி இருக்கேன், இன்றைக்கி தான் நானும் இருப்பேன் சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கணும். சிலருக்கெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் செய்ய மாட்டீங்க. 6வது யாத்திரையாகமும் 6வது அதிகாரம் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அதில் 7 முறை ஐ வில் சொல்கிறாரு இங்கிலீஷ் பைபிளில். நான் இதெல்லாம் செய்ய போகிறேன், இதெல்லாம் செய்ய போகிறேன், இதெல்லாம் செய்ய போகல, அப்படியே செய்தார் ஆண்டவர். கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், யோ அவங்கள விடுவிப்பையா, சும்மா வெளியே வர மாட்டாங்க, வெள்ளியின் போனோட வருவாங்க. உன் வாழ்க்கையில் வட்டி முதல்ல நீ வாங்கின்னு வருவேன் இல்லையா? ஒரு சாட்சி சொன்னாங்க இல்லையா? யார் கொடுப்பான் இந்த காலத்தில்? யாரோ ஒருத்தன் டாக்குமெண்ட்டில் ஏமாற்றிட்டான். ரைட். அடுத்தது பாருங்கள், எரேமியாவுக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னை தாயின் கற்பத்திலே பார்த்தம்பா, நீ வந்து இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன், உனக்கு அதிகாரம்லாம் கொடுக்குறேன்னு. அவன் போய் சொன்னான், இந்த ராஜாவை பிடிச்சின்னு போக போகிறாங்கயா, அப்படி தான் நான் வந்து தரிசனத்தை பார்த்தேன்னு. உடனே ராஜா அவனை போட்டு தீட்டிட்டான். அவன் போய் சோர்ந்துட்டு வந்துட்டான். அப்புறம் ஆண்டவர் வந்தார். ஆண்டவர் சொன்னார், ஏன்பா உன்னை வந்து நான் வந்து குதிரைகளோடு ஓட முடியாது, நான் முன் கொடுத்துருக்கேன், நீ வந்து உட்காந்துட்டியா, கம்னு உட்காந்துட்டு என்ன பண்ணுற நீ? நோ ஏந்திரின்னு சொன்னார். கொஞ்ச நாள் எழுந்தான், திருப்பி உட்காந்து சொல்லிட்டான், ஜீசஸ் ஆண்டவரே நான் வந்து ஊழியம் செய்ய மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், என்னால் முடியாது. நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒன்றுமே செய்யலையா ஆண்டவரே? அப்போது ஆண்டவர் சொல்கிறார், இல்லை நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன், நீ சோர்ந்து போகாதுன்னு சொன்னார். சரி, இப்போது 3 காரியங்கள் பார்த்தோம். குயிக்காக நம்ம என்ன செய்யலாம் இல்லையா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? முதலாவதாக இயேசுவின் ராஜாவாக மாற வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்தில் இருந்தால் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். வேத புஸ்தகத்தில் இருந்திருக்குது, பைபிளில் எழுதியிருக்குது, இயேசுவை பார்த்தபோது பிசாசு நடுங்குச்சு இல்லையா? ஓகே, அடுத்தது பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. அதை நீங்கள் செய்யணும், எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்கும் உனக்கு. ஆமென் சொல்லுங்க. உனக்காக தேவைகளுக்காக மட்டுமல்ல, உன்னுடைய சுய சித்தம் நிறைவேறல, பி இன் த சென்டர் ஆஃப் காட்ஸ் பிளான். அதுதான் ஆண்டவர் செய்ய போறார். ரைட். 3வது பாருங்க, அநேக உபத்திரவங்கள் மூலமாக தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். இல்லைன்னா உனக்கு என்ன ஆகும்னா, யூ வில் ஹேவ் ஸ்டாக்னேஷன், லிமிட்டேஷன் எல்லாம் வந்துடும் உனக்கு. யூ வில் நாட் மேக் எனி ப்ராக்ரஸ். ரைட். 2 பிப்ளிக்கலாக ஒன்று செய்யணும். ஒன்று வந்து சங்கீதகன் சொல்கிறான், நான் விசாரங்கள் என் வாழ்க்கையில் பெருகும் போது இப்படி ஆறுதல் நிலையை தேய்ச்சிட்டு. அப்போ எந்த இந்த மாதிரி நெருக்கம் வருதோ, இது வருதோ, கிதியோனை போல உட்காந்துருக்காங்க, முதல்ல பைபிள் எடுத்து வாசி. 2வது துதிக்கணும். பெரிய அற்புதங்கள் துதிச்ச போதான் நடந்தது. போன வாரம் சொன்னேன், எவ்ரி மிராக்கிள் இந்த பைபிள் ஸ்டார்டட் வித் அ ப்ராப்ளம். ஒரு ஆள் ஆர்மியில் 2 வாரம் சண்டை, ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சிட்டான், ஒரு கேப்டன். அந்த ஆள் வந்து ஓடி போய் ஒரு குகையில் ஒழிச்சிட்டான். ஆனால் எல்லாம் தேடிட்டு வராங்க, இந்த எதிரிகள்லாம் தேடிட்டு வராங்க. அப்போ அவன் நினச்சான், ஏதாவது ஒரு மரம் விழணும் இந்த இடத்துல, ஆண்டவர் தான் அற்புதம் செய்யணும், ஜோமணினே இருக்கிறான், நல்ல விசுவாசி. அப்போ கொஞ்ச நேரம் பொறுத்து ரொம்ப போராடி ஜெபம் பண்ணுறான், எல்லாம் வர மாதிரி சத்தம் கேட்டுனுக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர் வேகமாக வந்து ஏதோ வலை பின்னிட்டு இருந்தது. வலையெல்லாம் இதெல்லாம் பின்ன மாட்டாங்க, யாயோ அவங்க வந்து எட்டி வச்சுட்டு உள்ள வந்து என்ன பிடிச்சிருவாங்க, ஜீசஸ் என்ன ஜீசஸ்ன்னு. கடைசியில் அவங்க வந்தாங்க, அந்த வலைகளை பார்த்துட்டு, ஏன் நான் வலை பின்னிருக்குன்னா ரொம்ப வருஷம் ஏன் மூடி இருக்குதா, அதை போய் ஏன் பேஸ் பண்ணுறேன்னு அப்படி திரும்பி போயிட்டாங்க. இது மேக்சினில் இந்த டாபிக்கு ஒரு இதே எழுதியிருக்கோம். சரி, அப்போது தேவனை துதிக்க வேண்டும். ரைட். கடைசியில் என்ன ஆச்சு தெரியுங்களா? ஒரு ரொம்ப பேரை கூப்பிட்டான், 32 எல்லாம் கழிச்சு 300 பேரோட போனான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யுத்தமே நடக்கலை. விரோதிகள் ஒருத்தனை வெட்டிட்டு சேர்த்தான். இவன் போய் ஸ்பை மாதிரி பார்த்தான். அவன் சொல்கிறான், அவங்கெல்லாம் பயந்து நிற்கிறாங்க, இவன் பயந்து நிற்கிறான். ஐயோ இதெல்லாம் பண்ணிட்டு 300 பேரை வச்சு இவர் முன்னால் யுத்தமே பண்ணியிருக்க முடியாது போல இருக்கிற ஜீசஸ். ரைட். உன் வாழ்க்கையிலே பயம் என்றது ஒரு சேட்டனிக் ஸ்டாண்டர்ட். பயந்தினா உனக்கு பிரச்சனை வந்துடும். இட் இஸ் அ ஸ்பிரிட். தேவன் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லைன்னா இஸ் அ ஸ்பிரிட். எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். அது என்ன பண்ணோன்னா உன்னை பிசாசுக்கு அடிமையாக்கிவிடும். ஒரு காரியம் வாசிக்கிற நல்ல கவனிங்க.
You should have been born, you could have been born as a slave, but you could never become successful with a mind, with that mindset. Because God never destined you to be that way. He made you as a head and not a tail. To win, not to lose. To be healthy, not ill. To have surplus, not have lack. How you think in your mindset will decide what your destiny is. மைண்ட் செட்டு தாங்க எல்லாமே. மனசில் நீ நல்லா இருந்துச்சுன்னா ஆத்மா வந்து சொல்லுது. தாவீது ராஜா என்ன சொல்கிறான்? ஏய் ஆத்மாவே, ஆண்டவர் நன்மையாக தான் செய்வாரியா, சும்மா இரு, ஏன் காத்துரு, ஆண்டவர் காத்துரு, நீ ஏன் பக்கம்னு குதிக்கிற? இல்லை அது ஆண்டவர்லாம் எல்லாம் பார்த்து கண்ணீரை உணவாச்சு. ஆத்மாவே காத்துரு. ஆண்டவர் காத்திருக்கும் போது காத்திருக்களுக்கு தேவன் நல்லவர். ரைட். இதெல்லாம் என்னன்னா, எனக்கு பொழுது போகாத இதெல்லாம் பிரசங்கம் பண்ணல. சில வேளைகளில் சாத்தான் சில ட்ராப் வச்சுருக்கான். அதெல்லாம் நீ ஏன் போய் மாட்டிக்குவ? தானாக வருதுன்னு நினைக்காத சில காரியங்கள். ரைட். ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய அழைப்பு வச்சுருக்காரு, ஒரு லேடிக்கு நல்ல அழைப்பு வச்சுருக்காருன்னா சில பேர் அனுப்புவான், தானாக வரும். அது அதோட மாட்டினதோட உன் கதை முடியும். கிதியோனோடு கூட இருந்தார். ஒருவன் அவன் முடிவுத்தான். உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. இன்றைக்கி சின்ன சர்க்கிள் வாங்கி வீட்டு உள்ள வச்சு நீ எனக்கு வந்து மாவரிச்சுன்னு, அதுக்காக ஆண்டவர் உன்னை படைக்கல. உன்னை ஒரு பயங்கர பராக்கிரமசாலியாக வைத்திருக்கிறார். யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் வாட்ஸ் யுவர் திஸ் திங். உனக்கு என்ன காலிங் இருக்குது, என்ன காரியங்களை ஆண்டவர் உன் மூலமாக செய்யப்படுறான்னு பாரு. தேவன் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இவளெல்லாம் நமக்கு திஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி காலங்களிலே வாழும் நமக்கு எச்சரிப்புண்டாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க.